الله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹு ஜல்லஷானு தாலா ஒருவனுக்கே உரித்தாகுக. ஸலவாத்தும் சலாமும் உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான ரஹ்மத்துல்லில் ஆலமீன் அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரினுடைய குடும்பத்தார்கள் கிளையார்கள் அவர்களுடைய வாழ்க்கை நெறியை அடியொற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபியீன்கள் தபஅ தாபியீன்கள் ஷுஹதாக்கள் ஃபுகஹாக்கள் முஜாஹிதீன்கள் ஈமான் கொண்டு நல்லறங்கள் புரிந்த நம்முடைய முன்னோர்கள் குறிப்பாக அல்லாஹ்வினுடைய ஆணைக்கிணங்க அவனை மட்டும் வணங்கி வழிபடுவதற்காக ஜும்மாவினுடைய அளவிலா நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக இறை தூதர் காண்பித்து தந்த வழிகாட்டுதல் படி ஹுத்துபா என்னும் பிரசங்கம் துவங்குவதற்கு முன்பாகவே பள்ளிவாசலுக்குள் வந்து காணிக்கை தொழுகை 2 ரக்காத்தை தொழுதுவிட்டு
ஹுதுபா என்னும் பிரசங்கத்தை எதிர்பார்த்து செவிதாழ்த்தி கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றும் நிலவட்டுமாக என்ற இனிய பிரார்த்தனையோடு நம்மை படைத்து ரட்சித்து பரிபாலித்து கண்காணித்து கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹுவை அஞ்சி வாழும்படி முதலாவதாக எனக்கும் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். ஊசிக்கும் வஇய்யாய அவ்வலம் பித்தக்வல்லாஹ். அன்பிற்கினிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, சிறார்களே, இறைவனால் படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளுக்கும் துவக்கமும் உண்டு, முடிவும் உண்டு. ஆரம்பமும் உண்டு, இறுதியும் உண்டு. மனிதர்களும் இதில் விதிவிலக்கல்ல. மனிதனுடைய துவக்கமும் மனிதனுடைய இறுதியும் ஒரு மாபெரும் உளவியல் ரீதியான ஒரு பாடத்தை நமக்கு புகட்டுகிறது. மனிதனுடைய துவக்கம் பிறப்பு, அவனுடைய முடிவு இறப்பு. இந்த முடிவும் இறப்பும் ஒரு மாபெரும் உளவியல் ரீதியான ஒரு மாபெரும் தத்துவத்தை நமக்கு பாடம் நடத்துகிறது. எல்லா மனிதர்களுடைய ஆழ் மனதிலும் ஒரு விதமான குழப்பத்தை உண்டு பண்ணி இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு மனிதனுடைய துவக்கமாக இருக்கக்கூடிய பிறப்பும் அவனுடைய இறுதியாக இருக்கக்கூடிய இறப்பும் ஒரு தத்துவத்தை நமக்கு சொல்லித் தருகிறது. எல்லா மனிதர்களும் தங்களுடைய துவக்கத்தையும் இறுதியும் சற்று உற்று நோக்கி பார்க்குகின்ற பொழுது உலகத்திலே எந்த மனிதர்களுக்கும் விருப்பத்தின் அடிப்படையிலே பிறப்பதற்கு அல்லாஹ் வாய்ப்பு வழங்கவில்லை. எந்த குழந்தையும் போய் அல்லாஹ்விடத்திலே அப்ளிகேஷன் போட்டு மனு போட்டு நான் இந்த பெற்றோர்களுக்கு தான் பிறக்கணும், நான் இந்த நாட்டில்தான் பிறப்பேன், என்னுடைய கலர் இப்படி இருக்கணும் என்னை என்று டிசைன் பண்ணி எந்த குழந்தையும் இந்த உலகத்திலே பிறப்பதில்லை. அதே போன்று மனிதனுடைய இறப்பையும் பார்க்குகின்றோம். யாருக்கும் அவர்கள் இஷ்டப்படி இறப்பதற்கு இறைவனால் வாய்ப்பு வழங்கப்படலை. என்னுடைய எல்லா காரியத்தையும் முடித்து நான் ரிட்டையர்டு ஆனதுக்கு அப்புறம்தான் இந்த உலகத்தை விட்டு போவேன்னு எல்லோரும் நினைக்கிறார்கள். ஆனால் மௌத்து முந்தி கொள்ளுகிறது. மனிதன் அவன் சுயமாக தன் இஷ்டப்படி பிறப்பதற்கு இந்த உலகத்திலே வாய்ப்புகள் உரிமைகள் வழங்கப்படலை. அவன் தான் விருப்பப்படி இறப்பதற்கும் இறைவனால் உரிமைகளும் வாய்ப்புகளும் வழங்கப்படவில்லை என்பது பொதுவான ஒரு கருத்து. இப்போ நாம் செய்திக்கு வருவோம். இந்த இரண்டுமே அவனுடைய இஷ்டப்படி இல்லாத போது மனிதன் என்ன நினைக்கிறான்? இந்த இடைப்பட்ட வாழ்க்கையை தான் நினைத்தபடி வாழணும்னு நினைக்கிறான். இது எப்படி சாத்தியம்? அவன் விருப்பப்படி இஷ்டப்படி பிறப்பதற்கு உரிமை வழங்கப்படவில்லை. அவன் இஷ்டப்படி மௌத்தாகுவதற்கு உரிமைகள் வழங்கப்படலை, சாய்ஸ் கொடுக்கப்படலை. இந்த இரண்டிற்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை மட்டும் எல்லோரும் என்ன நினைக்கிறார்கள்? நான் நினைத்தபடி இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அப்படித்தானே? எல்லோரினுடைய எல்லா மனிதர்களுடைய ஒட்டுமொத்தமாக புலம்பலாக கோரஸாக ஒரு வரி மட்டும்தான் ஒலித்து கொண்டே இருக்கிறது.
நான் நினைத்தபடி என்னுடைய வாழ்க்கை அமையவில்லை அப்படின்னு. நான் நினைத்ததெல்லாம் நடக்க வேண்டும், நான் நினைத்தது நடக்க வேண்டும் என்று எல்லோரும் நினைக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் ஒரு துவக்கத்திலும் கடைசியிலும் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுத் தருகிறான். நீ நினைச்ச மாதிரி இந்த உலகத்தில் பிறக்க முடிஞ்சிச்சா? முடியல. நீ நினைத்த மாதிரி இந்த உலகத்திலே மௌத்தாக முடிஞ்சிச்சா? இல்லை. அப்படி இருக்கும் பொழுது ஏன் மனிதா நான் நினைத்த மாதிரி இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று நினைக்கிறாயே, இது தவறு என்றும் தத்துவத்தை மனிதனுடைய துவக்கமும் இறுதியும் நமக்கு பாடம் நடத்துகிறது. எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி புலம்புகிறார்கள். நான் நினைத்த மாதிரி எனக்கு வாழ்க்கை அமையல. உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஆண்களும் கணவன்மார்களுடைய புலம்பல் என்னவாக இருக்கிறது? நான் நினைத்த மாதிரி எனக்கு மனைவி அமையல. ஏதோ கல்யாணம் முடிச்ச சில மாதங்கள் கழித்து புலம்பினால் பரவாயில்லை, பேரன் பேத்தி எல்லாம் எடுத்தவர் புலம்புகிறார், நான் நினைச்ச மாதிரி எனக்கு மனைவி இல்லை. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மனைவிமார்களும் புலம்பி தள்ளுகிறார்கள், நான் நினைத்த மாதிரி எனக்கு கணவன் இல்லை. இருவரும் சேர்ந்து பெற்றெடுத்த பிள்ளைகள் புலம்புகிறார்கள், நான் நினைத்த மாதிரி எனக்கு பெற்றோர்கள் இல்லை. அது அமையாது, வாய்ப்பு கிடையாது. நீ நினைத்த மாதிரி இந்த உலகத்திலே உன்னால் வர முடியவில்லை. நீ நினைத்த மாதிரி நினைத்த நேரத்திலே நினைத்த வடிவத்திலே இந்த உலகத்தை விட்டு நீ மரணிக்க முடியவில்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்த இடைப்பட்ட வாழ்க்கையை மட்டும் நான் நினைச்ச மாதிரி, என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் அமையணும் என்று எதிர்பார்ப்பது அறியாமையினுடைய உச்சம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுவான், நாம் தமிழில் சில வசனங்கள் பேசுவோம். நான் கோடு போடுகிறேன், நீ ரோடு போடு அப்படின்னு தமிழிலே சில வசனங்களை நாம் பேசுவதுண்டு. இந்த மனிதனுடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் போட்ட கோடிலே இவர்கள் சாலை போட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவ்வளவுதான். இந்த வாழ்க்கையை நாம் செதுக்கிய வாழ்க்கை அல்ல இது. நாம் நினைத்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்து விட முடியாது. நாம் நினைத்த மாதிரி எல்லாம் நமக்கு சாதகமாக அமையாது. எல்லாம் கலந்ததுதான் இந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை இறைவன் உனக்கு எப்படி வழங்கி இருக்கிறானோ அப்படியே நீ வாழ பழகிக்கொள் என்று மார்க்கம் சொல்லுகிறது. ஏன் இந்த வெட்டி புலம்பல்? வாய்ப்பே இல்லை. உன்னால நினைச்ச மாதிரி இந்த உலகத்தில் எதுவும் செய்ய முடியாது. நினைத்ததை முடிப்பவன், நினைத்ததை சாதித்து காட்டுபவன் என்றெல்லாம் பொய்யே தவிர அது உண்மையாக இருக்க முடியாது. குர்ஆனினுடைய வசனத்தை கேளுங்கள். அல்லாஹ் கூறுவான், வரப்புக யஹ்லுகு மா யஷாஉ வ யக்தார். இறைவன் அவன் நாடியதை நாடிய விதத்தில் படைக்கிறான். மா கான லஹுமுல் ஹியரா. உங்களுக்கு எந்த சுய இஷ்டமும் கிடையாது. உங்களை நீங்கள் டிசைன் செய்து கொள்வதற்கு எந்த வாய்ப்பும் உங்களுக்கு தரப்படவில்லை. முயற்சி செய்யலாமே தவிர இந்த வாழ்க்கை இறைவன் போடப்பட்ட கோடில் நாம் ரோடு அமைத்து கொண்டு சென்று கொண்டு இருக்கிறோமே தவிர, சிலர்கள் தன்னம்பிக்கையினுடைய உச்சத்திலே இப்படி சில வார்த்தைகள் சொல்லுவார்கள். கொஞ்சம் உழைச்சிருப்பார், ஒரு லெவலில் வந்த உடனே இந்த தன்னம்பிக்கை முத்தி போய் சிலர்கள் இப்படி சொல்லுவார்கள், என் வாழ்க்கை நானாக செதுக்கியது, என்னுடைய இந்த உயரத்திற்கு காரணம் நான் தான் என்று தன்னம்பிக்கையின் உச்சத்தில் வெளிப்பாடாக சிலர்கள் புலம்புவார்கள். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அது தவறு. என்னதான் நீ முயற்சி செய்தாலும் இல்லா ஐயஷா அல்லாஹ் நாடியதுதான் நடக்குமே தவிர உன்னுடைய நீனாக உன்னை டிசைன் செய்து கொண்டு உன்னால் வளர முடியாது. நீ நினைத்ததை சாதிக்க முடியாது. அல்லாஹ்வினுடைய நாட்டம் இருந்தாலே ஒழிய. இந்த யதார்த்தத்தை புரிஞ்சிட்டா
நம்முடைய உள்ளத்தை வாட்டக்கூடிய பெரும்பாலும் என்ன கஷ்டம் நம்மளுடைய உள்ளத்தில் அப்படியே வாட்டி எடுக்குது. எங்கே பார்த்தாலும் புலம்பல். ஒரு குடும்பத்துக்குள்ளே எடுத்தால் கணவனுடைய புலம்பல், இவங்க சரியில்லை, மனைவி சரியில்லை, பிள்ளை சரியில்லை, இவர்கள் சரியில்லை என்று புலம்பி தள்ளுபவர்கள் ஒன்றை நினைத்து கொள்ள வேண்டும், நீனாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை இது கிடையாது. அல்லாஹ் உனக்கு ஒரு வாழ்க்கையை கட்டமைத்து இருக்கிறான், அதன்படி நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்ற தத்துவத்தை விளங்கி கொள்பவர்கள் எல்லாம் இலகுவாக கடந்து சென்று விடுவார்கள். இதை தெரியாதவர்கள் தான் புலம்பலிலே ஈடுபடுவார்கள். நான் நினைச்ச மாதிரி அமையல, நான் நினைச்ச மாதிரி பிள்ளை இல்லை, நான் நினைத்த மாதிரி தொழில் அமையல, நான் நினைத்த மாதிரி பக்கத்து வீட்டுக்காரர்கள் இல்லை, எதுவுமே இருப்பதற்கு சாத்தியம் குறைவு என்பதை புரிந்து கொண்டால்தான் இந்த வாழ்க்கையை சுவாரஸ்யமாக நம்மால் வாழ முடியும். குர்ஆன்ல அல்லாஹ் எவ்வளவு தெளிவாக சொல்லுகிறான்னா, மா கான லஹுமுல் ஹியரா, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சுயமாக தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்கு, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கட்டமைத்துக் கொள்வதற்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. பார்க்கிறோம், ஒரே தொழில், ஒரே தொழிலை சிலர்கள் செய்கிறார்கள், அதே தொழில்தான், அதே முதலீடு தான். சிலர்கள் உச்சத்திற்கு வருகிறார்கள், சிலர்கள் அப்படியே ஒரே இடத்திலே இருக்கிறார்கள். நினைத்ததை முடிப்பவன் அல்லாஹ். ஒரே படிப்பை படித்தவர்கள், ஒரே டேலண்ட் உடைய பர்சன், ஒருத்தர் உயர்ந்து கொண்டே போகிறார், ஒருவர் தாழ்ந்து போகிறார். நினைத்ததை முடிப்பவன் அல்லாஹ். நாம் நினைத்ததெல்லாம் நடக்காது. அப்படி நடக்கும் என்று சொன்னால் அது இந்த உலகத்திலே சாத்தியம் இல்லை என்பதுதான் குர்ஆனினுடைய கூற்று. நாம் நினைச்ச மாதிரி சாலையில் நம்மளால் பயணிக்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் வீட்டில் இருந்து கடைக்கு புறப்படுறேன், என் குறுக்கே யாரும் வரக்கூடாது, ஃப்ரீயாக ரோடு இருக்கணும், நான் பாட்டுக்கு போயிட்டு இருப்பேன் என்று எப்படி சாத்தியம் இல்லையோ, அதே போல இந்த வாழ்க்கையில் ஒரு டிராஃபிக் ஜாமை போல நிறைய குறுக்கீடுகள் சோதனை என்ற வடிவத்தில் வந்து கொண்டே இருக்கும். பிரேக் பிடிக்கிற இடத்துல பிரேக் பிடிச்சி, ஆக்சிலேட்டர் கொடுக்குற இடத்துல ஆக்சிலேட்டர் கொடுத்து, ஹாரன் அடிக்க வேண்டிய இடத்துல ஹாரன் அடித்து கொண்டு செல்ல வேண்டியதுதான் வாழ்க்கையே தவிர, நான் நினைச்ச மாதிரி ஸ்மூத்தாக போகணும் என்று நினைப்பது அறியாமையினுடைய ஆக உச்சம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சாலையில் குறிப்பாக நகர்ப்புறங்களில் இருப்பவர்கள் ஒரு விளம்பரத்தை பார்த்துருப்பாங்க. டேக் டைவர்ஷன் என்று எழுதப்பட்டிருக்கும். என்ன பொருள்? இங்கே சாலை வேலை நடந்துட்டு இருக்கு, மாற்று பாதையில் செல்லுங்க அப்படின்னு பொருள். இந்த உலக வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய டேக் டைவர்ஷனை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறார். சில நேரங்களில் அது சாதகமாக அமையும், பல நேரங்களில் அது பாதகமாக அமையும். வேக வேகமாக ஒருத்தர் ஓடுகிறார், இத்தனை மணிக்கு நான் ட்ரெயினை பிடிக்கணும்னு நினைக்கிறாரு, ஓடுறாரு, ட்ரெயின் தவறிடுது, வருத்தப்படுறாரு, ஆஹா ட்ரெயின் போயிருச்சே, நான் உரிய நேரத்துக்கு அங்கே போயிருந்தால் நான் இதெல்லாம் சாதிச்சிருக்கலாமேன்னு நினைக்கிறாரு. சில மணி நேரங்களில் தகவல் வருது, அவர் எந்த பெட்டியில் ரிசர்வேஷன் பண்ணி போக தயாராக இருந்தாரோ அது மிகுந்த சேதமடைந்து அங்கே இருப்பவர்கள்லாம் இறந்து போயிருக்கிறார்கள் என்று தகவல் வருது. நினைத்ததை முடிப்பவன் அல்லாஹ். இந்த டேக் டைவர்ஷன் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய வரும். நாம் ஒன்று திட்டமிடுவோம், அது வேறு இடத்தை நோக்கி நம்மளை கொண்டு போவோம். ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் அவன் எப்படி எடுத்துக்கொள்வான் என்று சொன்னால், இந்த வாழ்க்கை எப்படி அல்லாஹ் எனக்கு அமைத்து கொடுத்திருக்கிறானோ அதை நான் திருப்தியோடு வாழ்வேன். நானாக எனக்குள் ஒரு கற்பனையை உண்டி பண்ணி கொண்டு இவர்கள் சரியில்லை, அது சரியில்லை, அது சரியில்லை என்றாம் புலம்பி தள்ளிவிட்டு தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் நாசமாக்கி கொள்ள மாட்டார்கள். எது நடக்குதோ அது அல்லாஹ்வினுடைய நாட்டப்படியே நடக்குது. எது நடந்து கொண்டு இருக்கிறதோ அது அல்லாஹ்வினுடைய நாட்டப்படியே நடக்கிறது. எது நடக்குமோ அது அல்லாஹ்வினுடைய நாட்டப்படியே நடக்கிறது என்ற தத்துவத்தை உளவியல் ரீதியிலே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இந்த தகவலை இஸ்லாம் ஒரே ஒரு வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில்
நிறைய பெருமானார் அவர்களுடைய வாழ்க்கையில நிறைய டேக் டிரைவர்ஷனை நாம் பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தது மக்காவில், வளர்ந்தது மக்காவில். கிட்டத்தட்ட வாழ்க்கையினுடைய பெரும் பகுதியை தங்களுடைய பிறந்த பூமியிலே பெருமானார் அவர்கள் கழிக்கிறார்கள். 40 வயது வரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறும் முஹம்மதாக மட்டும்தான் இருந்திருக்கிறார்கள். முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமாக அவர்கள் மாறவில்லை. இறை செய்தி வருவதற்குரிய அறிகுறிகள் தென்பட ஆரம்பிக்கிறது. எப்படியெல்லாம் டேக் டிரைவர்ஷனை அல்லாஹ் அவங்களுடைய வாழ்க்கையிலே அமைத்திருக்கிறான் என்று பாருங்கள். இது நமக்கும் பொருந்தும். ஒன்று கைவிட்டு தவறி போயிருச்சா, ஆஹா போயிருச்சே என்று புலம்பக்கூடியவர்கள் இறை நம்பிக்கையாளர்களாக இருக்க முடியாது. இந்த இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் ஒரு வார்த்தை இருக்குல்ல, இந்த வார்த்தையை நாம் எதில் கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோம்னா வெறும் மௌத்துக்கு மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். அது ஒரு பெரிய தவறு. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்பது இறப்பிற்கு மட்டுமல்ல சகோதரர்களே, அது இழப்பிற்கும் வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. உங்க வியாபாரத்தில் ஒரு லாஸ், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஒரு பொருள் உங்களுக்கு சேதமடைந்து விட்டது, இன்னா லில்லாஹ். நம் சமுதாயம் இந்த இன்னா லில்லாஹி வார்த்தையை கேட்டாவே ஒரு விதமான அலர்ஜிக்குள்ளாகிறார்கள். இது அலர்ஜிக்குள்ள வார்த்தை அல்ல. இன்னா லில்லாஹி ஒரு அரும் மருந்து சகோதரர்களே. நாம் அப்படியே பழகிட்டோம். இந்த மைக்கில் மரண அறிவிப்பு செய்பவர்கள் வந்து பள்ளிவாசலில் வந்து இந்த மைக்கு சவுண்டு பாங்கு இல்லாத நேரத்தில் கேட்டுட்டாவே ஆஹா ஏதோ விக்கெட்டு போயிடுச்சு. இன்னும் நிறைய சகோதரர்களை பார்க்குறோம், இந்த இன்னா லில்லாஹின் வார்த்தையை ஒரு பெரிய அபசகனமான வார்த்தையாக பார்க்கிறார்கள், குறிப்பாக தாய்மார்கள். இன்னா லில்லாஹின்னு சொல்லியாச்சுன்னா இது என்ன இலவு வீட்டில் பயன்படுத்துறது, மௌத்து வீட்டில் பயன்படுத்துறதெல்லாம் நாம் யூஸ் பண்ணலாமா? அப்படியெல்லாம் ஒரு இடத்துல கொண்டு போய் இன்னா லில்லாஹியை நாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். ஆனால் இந்த இன்னா லில்லாஹி என்ன பாடத்தை நமக்கு கற்றுத்தருது தெரியுமா? ஏன் நீ கவலைப்படுற? ஒரு விபத்து உனக்கு ஏற்பட்டு விட்டது, உன் தொழிலே ஒரு இழப்பு ஏற்பட்டு விட்டது, உன்னுடைய பொருளாதாரத்திலே உடல் சார்ந்த உனக்கு பலகீனம் ஏற்பட்டு விட்டது. இன்னா லில்லாஹி என்ன பாடத்தை கற்றுத் தருகிறது தெரியுமா? மனிதா, அது உன்னுடைய எல்லைக்கு உட்பட்டதல்ல. நீயே கவலைப்படுற. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ்விடத்திலிருந்து நாம் வந்திருக்கிறோம், அவன் பக்கமே திரும்பி செல்ல இருக்கிறோம். அல்லாஹ் நாடுனா நடக்குது. இதுக்கு ஏன் ரொம்ப போய் பெரிய டென்ஷன் ஆயிட்டு? இந்த ஒரு வார்த்தை இருக்கிறதே உலக அளவில் நிறைய ஆய்வு செய்திருக்கிறார்கள். அது ஒரு பெரிய ஆய்வு, அது ஒரு தனி சப்ஜெக்ட். என்ன ஆய்வு அப்படின்னா, உலக அளவில் இருக்கக்கூடிய இந்த தற்கொலை செய்யக்கூடியவர்களுடைய பட்டியலெல்லாம் அப்படியே வெளியில் எடுக்கிறாங்க. சூசைட் அட்டெம்ப்ட். யார் அதிகமாக தற்கொலை செய்து கொள்கிறார்கள், எந்த நாட்டை சார்ந்தவர்கள் செய்து கொள்கிறார்கள்னு பார்த்தா, எந்த நாடையெல்லாம் நம் கனவு உலகம்னு நினச்சிட்டு இருக்கிறோமோ, யூஎஸ் டாலர், என் பையன் யூஎஸில் இருக்கிறான், அவர் யூஎஸ்லேருந்து வராரு, யூகேலேருந்து வராருன்னு நம்ம பெருமையாக பேசுகிறோமோ, அந்த நாட்டில்தான், வல்லரசு நாடுகளில்தான் தற்கொலை அதிகமாக நடக்குது. மனநல மருத்துவர்களும் அங்கே அதிகமாக இருக்கிறார்கள். என்ன காரணம்னா, எல்லா நுகர்வு பொருளும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது, ஆனால் உள்ளம் மௌத்தாகி கிடக்குது. அப்போ ஆய்வு செய்கிறார்கள், எந்த நாட்டை சார்ந்தவர்கள் அதிகமாக தற்கொலை செய்கிறாங்க. எடுக்க ஒரு ஆய்வு அப்படியே ஃபில்டர் பண்ணிக்கிட்டே வராங்க. அப்படியே எந்த இடத்துல வந்து நிற்கிதுன்னா, எந்த மதத்தை சார்ந்தவர்கள் தற்கொலை அதிகமாக செய்கிறார்கள், ரொம்ப குறைவு எந்த மதத்தை சார்ந்தவர்கள். ரிலீஜியன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த உலகமே வியந்து போன விஷயம், வியந்து கொண்டிருக்கின்ற விஷயம், முஸ்லிம்கள் தான், இஸ்லாமியர்கள் தான் தற்கொலையில ஆக குறைவாக இருக்கிறார்கள். ஒரு புள்ளி அளவுக்கு கூட அதை கணக்கே செய்ய முடியாத அளவுக்கு ஆக குறைவு. என்ன காரணம்னு பார்த்தா, இந்த இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் செய்கிற வேலை தான். எந்த இழப்புகளை ஏற்படுத்தாலும் ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் பாரத்தை தூக்கி அல்லாஹ் மேல் வைத்து விடுவார். ஒரு ஆக்சிடென்ட் ஏற்படுது,
ஒரு விபத்து ஏற்படுகிறது, கடுமையான நஷ்டம், சேதம், உண்மைதான், இழப்பு தான். என்ன செய்ய முடியும்? அப்படியே நினைச்சு காலம் உள்ள உட்கார்ந்து அழுக சொல்லுதா? ஒற்றை வரி சகோதரர்களே, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ் நாடுனா நடக்குது. நாம் என்ன நம்மளுடைய வாழ்க்கையை நாமளா அமைச்சு கொண்டு போகிறோம்? அவன் மேப்பு போட்டுட்டான், அவன் கோடு போட்டுட்டான், அதிலே நாம் ரோடு போட்டு செல்கிறோம். இந்த ஒற்றை வார்த்தை தான் இஸ்லாமியர்களுடைய கவலைகளை சுமத்துவதற்கு ஒரு இடமாக அவருடைய ஈமான் இருக்கிறது, இறை நம்பிக்கை இருக்கிறது. ஆகிய காரணத்தினால்தான் எந்த முஸ்லிம்களும் மனம் நொந்து போய், மனம் சோர்ந்து போய் அவர்கள் தற்கொலை செய்து கொள்ளவே இல்லை என்று அந்த ஆய்வு வெளிப்படுத்துகிறது. அது உண்மைதானே? ஒரு வார்த்தையில் நாம் கடந்து போயிடலாம். மகன் இறந்துட்டு போயிருப்பாரு, எந்த முஸ்லீம் வீட்லையாவது உட்காந்து ஒப்பாரி வச்சு அழுகிறாங்களான்னு பார்த்தா அழுக மாட்டோம். கவலை இருக்கும், உள்ளம் நிறைய கவலை இருக்கும், கண்ணீர் வடிப்பதற்கு 1000 காரணங்கள் நம் இடத்திலே இருக்கும். இருந்தாலும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹ்வினுடைய நாட்டப்படி நடக்குது. எங்கிருந்து வந்தோமோ அங்கே செல்கிறோம், நாமும் அங்கே தானே செல்ல போகிறோம் என்ற இந்த ஆறுதல் வார்த்தையை இஸ்லாமியர்கள் கஷ்டத்தின் மீது தங்களுடைய இறை நம்பிக்கையின் வெளிப்பாடாக இறைவன் மீது சுமத்து விடுகிறார்கள். ஆகிய காரணத்தினால் இஸ்லாமியர்கள் எந்த காரணத்தை கொண்டும் துவண்டு போவதே இல்லை. மனம் நொந்து போய் உயிரை மாய்த்து கொள்ளணும் என்ற முடிவுக்கு எந்த முஸ்லிமும் வருவதில்லை என்று ஆய்வு சொல்கிறது. இதுதான் வாழ்க்கையினுடைய உண்மையான நிலை. இப்ப விஷயத்திற்கு வருவோம். இந்த வாழ்க்கை துவக்கத்திற்கும் இறுதிக்கும் இடைப்பட்ட வாழ்க்கை. இந்த வாழ்க்கை நமக்கு கற்றுத்தருகின்ற முக்கிய பாடம் என்ன? நான் நினைச்ச மாதிரி எல்லாம் நடக்கணும் என்ற எண்ணத்தை உள்ளத்திலிருந்து தூக்கி எறிந்து விடுங்கள். அப்படி ஒரு காலம் நடக்காது. சில பெற்றோர்களை பார்க்கிறோம், இந்த ஆம்பளை குழந்தை மேலே அதீத பிரியம் வைத்திருப்பார்கள். இந்த பிரியம் எந்த அளவுக்கு முத்தி போகும்னா அது இறை நம்பிக்கையும் தாண்டிவிடும். பலர்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைப்பதை விட, நான் 3 ஆண் குழந்தையை பெற்றிருக்கிறேன், கடைசி காலத்தில் அவன்தான் எனக்கு கண்கலங்காமல் பார்த்துப்பான், அவன் என்னை தாங்குவான் என்று நினைத்த எத்தனையோ பெரியோர்கள் அதே பிள்ளைகள் மூலமாக விரட்டி அடிக்கப்பட்ட வரலாறுகளையும் நான் பார்க்கிறோம். யாரையும் நம்ப தேவையில்லை. குழந்தையை வளர்க்குறோமா, அவங்களுக்கு தேவையானதை கொடுத்து வளர்த்து விடுவது தான் நம்முடைய பொறுப்பை தவிர அவன் நம்மை தாங்குவான். இல்லா மாஷா அல்லாஹ் அப்படி கவனிக்கக்கூடிய பிள்ளைகள் இருந்தால் அது வேற. அதனால் எல்லா பிள்ளைகளும் அப்படி போகணும்னு அவசியம் இல்லை. அப்படி ஒரு கால் நிகழ்ந்தாலும் அதையும் ஏற்றுக்கொண்டு வாழணும். இதுதான் வாழ்க்கை. இந்த ஒன்றை மட்டும் நாம் உள்ளத்தில் ஆழமாக ஃபிக்ஸ் பண்ணிட்டா, எந்த ஒரு கவுன்சிலிங் மையம் நாங்கள் இதை சொல்லித்தரோம், நாங்கள் அதை சொல்லி தருகிறோம், தன்னம்பிக்கை மோட்டிவேஷன் என்ன பாடம் நடத்துகிறோம் என்பதெல்லாம் தூக்கி எறிஞ்சிடலாம். ஒரே ஒரு வார்த்தை தான், நீ வாழ்கிற வாழ்க்கை உன் இஷ்டப்படி கிடையாது. சிலர்களை பார்க்கிறோம், கடுமையாக உடைப்பார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு குறை சொல்ல முடியாது, உடைத்து கொண்டே இருப்பார்கள், ஆனால் அவங்களால முன்னேற முடியாது. இப்போ அவர்கள் புலம்புனா வேலை நடக்குமா? இறைவன் எனக்கு என்னுடைய முயற்சிக்கு பிறகு என்ன விதித்திருக்கிறானோ அதைபடி என் வாழ்க்கை இருக்கு, ஏற்றுக்கொண்டு போகணும். எல்லோருமே உலகத்தினுடைய முதல் பணக்காரனாக கோடீஸ்வரனாக ஆகணும் ஆசனை எல்லாத்துக்கும் இருக்க தான் செய்யும். சாத்தியமானு பார்த்தா சாத்தியம் இல்லை. அப்படி என்னன்னு நினைக்கணும்னு அவசியமும் இல்லை. இந்த வாழ்க்கை இறைவனால் வடிவமைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இந்த பிறப்பும் இறப்பும் நமக்கு சொல்லுகின்ற மாபெரும் தத்துவம். உன்னால் இஷ்டப்படி பிறக்கவும் முடியாது, உன்னால் இஷ்டப்படி மௌத்தாகவும் முடியாது. இந்த இடைப்பட்ட காலத்தை மட்டும் நீ ஏன் நான் இஷ்டப்படி வாழணும்னு நினைக்கிற? அது சில நேரங்களில் சாத்தியம், பல நேரங்களில் சாத்தியம் இல்லை என்ற தத்துவத்தை புரிந்து கொண்டால் எல்லா நாளும் இன்பமயமான நாளாக அமையும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இடமில்லை. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அவனுடைய நாட்டப்படி அவனுடைய திருப்தியை பெற்று இந்த உலக வாழ்க்கையை, எஞ்சி இருக்கக்கூடிய வாழ்க்கையை வாழ்வதற்கு அருள் செய்வானாக. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாதி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே,
இன்றைய ஜும்மாவினுடைய முதல் அமர்வில் நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் என்ற கேள்விக்கு பதிலாக சில தகவலை நாம் பார்த்தோம். நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் என்ற இந்த வார்த்தையே ஒரு விதமான பொய்யான வார்த்தை தான். நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் இந்த உலக வாழ்க்கை ஸ்தம்பித்து போய்விடும். இந்த உலக வாழ்க்கையினுடைய ஒரு சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா, மேலே ஒரு சக்தி அல்லாஹ் நம்மை இயக்கி கொண்டிருக்கிறான். நீ நினச்ச மாதிரிலாம் எதுவும் நடக்காதுப்பா. நிறைய பேரை பார்க்குறோம், ஒரு 60 வயசு பேரம் பேத்தியெல்லாம் எடுத்திருப்பாங்க. அப்பயும் என்ன புலம்புவாங்கன்னா, நான் நினச்ச மாதிரி எனக்கு மனைவி இல்லை. 60 வயசுக்காரர் ஒருத்தர் புலம்புறாருன்னா அவர் மனம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, மன தெளிவு இல்லை. சில பெண்களை பார்க்கிறோம், நான் நினைத்த மாதிரி எனக்கு கணவன் இல்லை, நான் நினச்ச மாதிரி குழந்தை இல்லை, பக்கத்து வீட்டுக்காரர் இல்லை, நான் நினச்ச மாதிரி பள்ளிவாசல் இல்லை. சிலர்களை பார்க்கிறோம், இன்றைக்கு ஏசி பள்ளிவாசலை அதிகமாக பிரியப்படுறாங்க. ஏசி பள்ளியாக இருந்தால் நல்லா இருக்குமேன்னு. எல்லாம் நல்லா தான் இருக்கும். அப்படி நாம் நினச்சதெல்லாம் நடக்காது, அது ஒரு காலத்தில் நடக்கும். நீங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணி நம்முடைய வாழ்க்கையினுடைய நிகழ்காலத்தை நாம் நரகமாக்கி கொண்டிருக்கிறோம். இஸ்லாம் அழகாக சொல்லுகிறது, ஒ ரப்புக்க யஹ்லுகு மா யஷா வ யஹ்தார். மனிதா, உன்னை படைத்தது நான், உன் வாழ்க்கையை நான் கட்டமைத்தது நான். உனக்கு எந்த இஷ்டமும் இல்லை. நீ ஏதோ முயற்சி செய்யலாம், ஏதோ கொஞ்சம் அசைக்கலாம், படிக்கலாம், முன்னேறலாமே தவிர இந்த வாழ்க்கையை வடிவமைத்தவன் நான். இதை புரிந்து கொண்டால் நம் வாழ்க்கை இன்பகரமான வாழ்க்கையாக அமையும். இது புரியாதவர்கள்தான் தங்களுடைய வாழ்க்கையை புலம்பிக் கொண்டே இருப்பார்கள். எது நடக்குதோ அல்லாஹ்வினுடைய நாட்டப்படி நடக்கிறது. இந்த ஒன்றை மட்டும் விளங்கி கொள்ளுங்கள். இதை விளங்கி கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் கடத்துவோம் என்று சொன்னால், எவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷம் நமக்கு கையில் கிடைத்தாலும் அதன் மூலமாக கிடைக்காத ஒரு இன்பத்தை இந்த வார்த்தை நமக்கு தரும். அல்லாஹ் நாட்டப்படி நடக்கிறது, நடந்தது, நடக்கும் என்ற இந்த ஒரு தத்துவத்தை உள்ளத்திலே பதிய வைத்து கொண்டு இறை கடமைகளை இனிதே நிறைவேற்றிவிட்டு எஞ்சி இருக்கக்கூடிய வாழ்க்கையை வாழ்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள்வானாக. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹ் வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன்.